ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸ் எப்படி எடிட்டிங் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் ப்ளசன்ட் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எந்த சைஸில் நீங்கள் எடிட்டிங் பண்ண போகிறீங்கன்னா சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2வது சைஸை சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். சூஸ் பண்ணோன்னா நீங்கள் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மீடியா கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா கியர் ஐக்கான் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எடிட்டிங்கிறது 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற 2வது ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளிப் வந்து 2 சைஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே 4.5 கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டு மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுறீங்களோ ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாக்ஸ் ஒயிட் பக்கர் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கடைசியில் போனீங்கன்னா கெட் மோர்னு இருக்கும். இன்டர்நெட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஆப்ஷன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் நீங்கள் எஃபெக்ட் போட்டு ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்துக்கும் எஃபெக்ட் போட்டு வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேஷன் மாறும் கொஞ்சமாக. வச்சுட்டு நீங்கள் ஒரு பாட்டு ஏதாச்சும் அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆல்ரெடி பாட்டு நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சைஸ் வந்து நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாகவே சூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் ரெசல்யூஷன் கம்மி தான். அதனால் உங்கள் ஃபோனுக்கு எப்படின்னு தெரியும், குவாலிட்டி கொஞ்சம் போடலாம். அதனால் குவாலிட்டியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி மறுபடியும் சைஸ் 2வது சைஸ் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த சைஸ் சூஸ் பண்ணி சைஸ் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீடியாவில் போய்ட்டு நீங்கள் இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணதை ஆட் பண்ணிட்டுறேன். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா லேயர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு 2வது ஆப்ஷன் எஃபெக்ட்னு இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு கடைசியில் போனீங்கன்னா பேசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பிளர்ன்ற ஆப்ஷன், அதாவது மொதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போய்ட்டு நல்லா ஃபேஸ் நல்லா ப்ளர் பண்ணிக்கோங்க. ஒரு 9, 8, 9 சைஸ் நீங்கள் வச்சு ப்ளர் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் சைஸ் வச்சு ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணிட்டு இந்த இமேஜுக்கு வந்து நான் டூப்ளிகேட் லேயர் சைடில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் லேயர் இருக்கும். டூப்ளிகேட் லேயர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ தனியாக ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி மறுபடியும் ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன் கடைசி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பார்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒயிட் கலர் பார்டர் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோக்கு மேலே ஒரு பார்டர் நீட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே ஹேண்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணி பிளெண்டிங்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஓவர்லே கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்குவோம். ஓகே பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். பாருங்கள், உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்துருக்கும். ஓகே பண்ணிட்டு நீங்கள் வந்து 2வது லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வீடியோ ஆட் பண்ண லேயரை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஆன் பண்ணிவிட்டு கீழே ஃபெதர்ன்ற ஆப்ஷன் இருக்கும் 3வது. அதை கிளிக் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் ஒரு 5, 7 வச்சுக்கோங்க. இப்போ 18 வச்சுருக்கீங்க. வச்சு ஓகே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.